ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் தான். 2 வாழைப்பழம், அரை கப் ரவை இருந்தால் சூப்பரான இந்த ஈவினிங் ஸ்நாக்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் 2 பெரிய வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சின்ன வாழைப்பழமாக இருந்தால் ஒரு 3 பழம் எடுத்துக்கோங்க. நான் பெரிய சைஸ்ன்றதுனால 2 எடுத்திருக்கேன். சப்போஸ் நேந்திரம் வாழைப்பழம் கிடச்சா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வாழைப்பழத்தை நாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் உரிச்சிட்டு இதை போல் நடுவில் ஒரு கட் கொடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணும்போது இது சீக்கிரமாக வதங்கி நம்மளுக்கு மசிஞ்சு கொடுக்கும். அதனால் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தை இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம் அப்படி இல்லைனா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்க வாழைப்பழம் நம்மளுக்கு நல்லா மசிய வரும். நீங்கள் ஒரு கரண்டி ஒன்று வச்சுட்டு கூட இது போல் மசிச்சு விடலாம். அடுத்ததாக இதில் ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு இன்னும் நம்ம 1 நிமிஷத்துக்கு மசிச்சுக்கலாம். நல்லா அந்த வாழைப்பழத்தோட தேங்காய் நல்லா மசிஞ்சு வரும். அடுத்ததாக ஒரு அரை கப் அளவுக்கு வறுத்த ரவை, வறுக்காத ரவை நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வாழைப்பழம், ரவை, இந்த தேங்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா இதை போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 2 வாழைப்பழத்துக்கு அரை கப் தேங்காய் துருவல், அரை கப் ரவை, அரை கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு 16 பால்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சி இலகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரை கப் பாலில் நான் குங்குமப்பூ போட்டு நல்லா சூடாக வச்சுருக்கேன். பாலை நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க. பாலில் நான் குங்குமப்பூ போட்டிருக்கேன் அந்த எல்லோ கலர் வர்றதுக்காக. ப்ளஸ் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் நம்மளுக்கு. சப்போஸ் உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அப்படி அதுவும் இல்லைன்னா நீங்கள் மஞ்சத்தூள் கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் குங்குமப்பூ சேர்க்கும்போது இதில் ஏலக்காய் தூள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் குங்குமப்பூ சேர்க்கலை அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா குங்குமப்பூவில் இருக்கிற ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எல்லாம் பாலோடு நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி கொஞ்சம் லைட்டாக திக்காகிடும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா கெட்டி ஆகணும். நம்ம ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வைக்கணும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சதுக்கப்புறம் நாம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ இதை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா கையில் எடுக்கிற அளவுக்கு நல்லா ஆறி கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்குது. இருந்தாலும் கையில் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். கையில் நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். அதே சமயம் நம்ம பொரித்து எடுக்கும்போதும் அந்த பாத்திரத்தில் ஒட்டாது. இது போல் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு லெமன் சைஸ்க்கு நீங்கள் உருட்டி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த வித ஷேப் வேணாலுமே நீங்கள் இதில் செஞ்சுக்கலாம். உருண்டையாக தான் உருட்டணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் கட்லெட் மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில், இல்லை ரவுண்டாக ஒரு ஃப்ளாட்டான ஷேப்பில், இல்லை நீங்கள் கட்டர் வச்சுருந்திங்கன்னா அந்த ஷேப்பில் கூட நீங்கள் செய்யலாம். நான் சிம்பிளாக எல்லாருக்குமே புரிகிற போல் நான் ரவுண்ட் ஷேப்பில் செய்கிறேன். இதை போல் நாம் செஞ்சு எடுத்து ஒரு பிளேட்டில் முதல்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இன்னொரு உருண்டையும் உங்களுக்கு பிடிச்சு காட்டுறேன். கொஞ்சமாக இது போல் எடுத்துட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு இதை போல் நல்லா உருட்டினீங்கனாலே கரெக்டாக நம்மளுக்கு அது ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம 2 கையும் வச்சு நல்லா உள்ளங்கையில் இதை போல் உருட்டினீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒரு லட்டு மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும்.
இப்போ இதே போல் நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு 16 பால்ஸ் வந்திருக்கு. 2 வாழைப்பழம், அரை கப் ரவையில். இப்போ கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் எண்ணெய் தேவையில்லை, ஜஸ்ட்டு பொரிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதில் கொஞ்சம் பேட்சாக நீங்கள் பொரிச்சு எடுங்க, ஏன்னா இது ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு போட்ட உடனே திருப்பிடக்கூடாது. கொஞ்ச நேரம் விட்டு நீங்கள் லைட்டாக இது போல் திருப்பிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். அப்போ தான் மேலே க்ரன்ச்சியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். லைட்டாக எண்ணெய் இதை போல் எடுத்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் அழகாக வரும் சூப்பராக. இப்போ நம்மளுடைய ஸ்நாக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு சூடாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வாழைப்பழம், நட்ஸு, தேங்காய், பால் இது போல் எல்லாமே குழந்தைங்களுக்கு தேவையான புரோட்டீன் சத்து இருக்கிறதுனால இது ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக். கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜி.